ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஆயிஸ்டர் மஷ்ரூம் வித் பன்னீர் புர்ஜி பார்க்கலாம். இதுக்கு நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த கீழ் பார்ட்டில் இருக்கிற அந்த லாஸ்ட் எண்டு டிப்பை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம், அது வேண்டாம். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அது கூட கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடான உடனே 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு சாப் பண்ண ஆனியன்ஸ், நான் இதுக்கு ஒரு 3 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி, அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும். ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட 2 பெல் பெப்பர் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா குட்டி குட்டியாக நல்லா டைனி பீசஸாக சாப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சால்ட் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், மஷ்ரூம்ஸ்லேருந்து வர தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு. இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றணும். வேணும்னா நடுவில் ஒரு வாட்டி லிட் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வற்றிருச்சா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வற்றின உடனே பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு 2 பன்னீர் ஆட் பண்ணுறேன். பன்னீரை நல்லா துருவிட்டு இல்லைன்னா கை வச்சு நல்லா குட்டி குட்டியாக மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அதை இது கூட ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிண்டினா போதும். இதில் உங்களுக்கு இப்போ சால்ட்டும் காரமும் பார்த்துட்டு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் முடிகிறப்ப சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். நம்ம பன்னீர் புர்ஜி வித் மஷ்ரூம்ஸ் இஸ் ரெடி டு சர்வ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.